தாய் வீடு ஜூலை 2026. வீரகத்தி தனபாலசிங்கத்தின் பத்திரிகை துறையில் என் கதை. நூல் அறிமுகம். எழுதியவர் அன்னலட்சுமி ராஜதுரை. வாசிப்பவர் கீதா சத்யகுமார். பத்திரிகை துறை குறித்து ஏதும் அறியாமல் அதில் ஆர்வமும் இல்லாமல் இருந்த ஓர் இளைஞர் எவ்விதம் சந்தர்ப்பவசத்தால் பத்திரிகை துறைக்குள் நுழைந்து அதில் எழுந்த சவால்களையெல்லாம் தமது கடும் உழைப்பின் மூலம் எவ்விதமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் சமாளித்து பத்திரிகையின் பிரதம ஆசிரியராகும் உயர்நிலைக்கு வந்தார் என்பதனையும் அதன் பின்னர் எதிர்நோக்கிய சவால்களையும் எவ்விதம் எதிர்கொண்டார் என்பதனை அனுபவபூர்வமாக அதேவேளை சுவாரஸ்யமாக விளக்கும் ஒரு வரலாறாக பிரபல பத்திரிகையாளரும் அரசியல் கள ஆய்வாளருமான வீரகத்தி தனபாலசிங்கம் எழுதியுள்ள பத்திரிகை துறையில் என் கதை என்னும் இந்நூல் அமைந்திருக்கின்றது என்பதனை அவரது கூற்றின்படியே தொட்டுக்காட்டும் ஒன்றாக இந்த அறிமுகத்தை கொள்ளலாம். வீரகத்தி தனபாலசிங்கம் யாழ் வடமராட்சியில் கரவெட்டி என்னும் இடத்தை பிறப்பிடமாக கொண்டவர். தமது ஆரம்ப கல்வியை தமது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாடசாலையிலும், இடைநிலை கல்வியை நெல்லியடி மத்திய வித்தியாலயம் மற்றும் பருத்தித்துறை ஹார்ட்லிக் கல்லூரியிலும் பெற்றுக்கொண்டவர். நண்பர்களின் தூண்டுதலால் இளவயதிலிருந்தே இடதுசாரி இயக்க அரசியலில் நாட்டம் கொண்டுவிட்ட இவர் அந்நாட்களில் இடம்பெற்ற சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களான என் சண்முகதாசன், எம் கார்த்திகேயன் மாஸ்டர் போன்றவர்களின் அரசியல் வகுப்புகளில் கலந்து கொண்டதன் மூலம் அரசியல் நிலவரங்கள் பற்றி மட்டுமல்லாது மார்க்சிய கோட்பாட்டின் அடிப்படை அம்சங்கள் குறித்தும் மிகவும் ஈடுபாடு கொண்ட ஒருவராக விளங்கினார். அதுவுமன்றி நெல்லியடியில் இருந்த சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் செயற்பாட்டாளர்களுடன் கலந்து கொண்டு கட்சி செயற்பாடுகளில் ஓரளவு ஈடுபட்டதுடன் தமது ஊரில் சீனச்சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் 2ஆம் நிலை தலைவர்களாக விளங்கிய சி.கா. செந்திவேல் மற்றும் எம்.சி.ஏ. இக்பால் போன்றவர்களின் அரசியல் வகுப்புகள் தமது ஊரில் நடைபெற உதவிய ஒரு பங்கும் இவருக்குரியது. இவரது இப்போக்கு குறித்து தடுமாற்றம் கொண்ட இவரது பெற்றோர் இவரது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொழும்பில் அப்போது வீரகேசரி பத்திரிகை நிறுவனத்தில் உதவி விளம்பர முகாமையாளராக கடமை புரிந்து கொண்டிருந்த கந்தசாமியிடம் அனுப்பி வைத்தார்கள். பத்திரிகையில் தொழில் பார்க்க விருப்பமா என மாமன் கேட்க, ஏதோ ஒரு தொழில் செய்தாக வேண்டுமே என்ற நோக்கில் அதற்கு ஒப்புக்கொள்ள வீரகேசரி பத்திரிகை ஒப்பு நோக்காளர் தொழில் இவரது பத்திரிகை தொழில் வாழ்வுக்கு பிள்ளையார் சுழி இட்டதாகவும் 1977ஆம் ஆண்டு செப்டம்பரில் தமது 21ஆம் வயதில் இவர் இப்பணியில் சேர்ந்து கொண்டதையும் கூறுகின்றார். ஒப்பு நோக்காளர் பணியில் தமக்கு கிடைத்த அனுபவங்கள், வீரகேசரி உதவி ஆசிரியராக பதவி கிடைத்தமை, தமது அர்ப்பணிப்பான கடும் உழைப்பு, பத்திரிகை ஆசிரியர்களின் நல்லாதரவு, கிடைத்த வாய்ப்புகளை பொறுப்புடன் பயன்படுத்தி கொண்ட விதம், எதிர்நோக்கிய சவால்கள், பின்பு வீரகேசரியை விட்டு புதிதாக ஆரம்பிக்கப்படவிருந்த பத்திரிகைக்கு செல்ல எடுத்த முடிவு, தினக்குரல் பத்திரிகை தொடங்கப்பட்டதை தொடர்ந்து முதலில் செய்தி ஆசிரியராகவும் பின்னர் பிரதம ஆசிரியராகவும் செயற்பட கிடைத்த வாய்ப்பு, புதிய பத்திரிகையில் அதனை நிலைநிறுத்துவதில் ஏற்பட்ட சவால்களையும் சிக்கல்களையும் சமாளித்த விதம் என இந்நூலாசிரியர் தமது பத்திரிகை துறை அனுபவங்களை நேர்த்தியாகவும் அடக்கமாகவும் அதேவேளை ஒரு கதைக்கேற்றவாறு விறுவிறுப்பு குன்றாமலும் எடுத்துரைப்பதை நோக்கலாம். அதேவேளை இந்நூலாசிரியர் தனபாலசிங்கம் வீரகேசரி உதவி ஆசிரியராக கடமையாற்ற தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் 1985 ஜூலை அரசின் ஓய்வூதியத்தை மனதில் கொண்டு கோழி மேய்த்தாலும் கோரணமேந்தில்
கவர்மெண்ட் மேய்க்க வேணும் என்ற அன்றைய யாழ்ப்பாண மக்களின் அபிலாசைக்கு இணங்க அரசாங்க பணியில் இருந்து ஓய்வு பெற்ற தமது தகப்பனாரும் அரசாங்க பணியை விரும்பியதால் தானும் அவரது விருப்பத்துக்கே இணங்க பாடசாலை ஆங்கில ஆசிரியர் பதவிக்கு விண்ணப்பிக்க, அதுவும் கிடைக்க, அதற்காக நடத்தப்பட்ட குறுகியதோர் பயிற்சியிலும் கலந்து கொண்ட பின் கொழும்பில் பாடசாலைக்கு செல்லும் ஒரு நிலை ஏற்பட, அதன் விளைவாக சங்கடங்கள் தோன்ற, பாடசாலை ஆசிரியர் தொழிலா அல்லது பத்திரிகை தொழிலா என்பதில் எதனை ஏற்பது என்பதில் தமது தகப்பனாரின் விருப்பத்தையும் மீற முடியாமல் பட்ட அவதியையும் இறுதியில் பத்திரிகை தொழிலையே தொடர்வதென தந்தையாரின் சம்மதத்துடனும் ஈடுபட ஆரம்பித்ததுமான வரலாற்றை இவர் எடுத்துரைக்கும் விதமும் சுவாரஸ்யம்தான். எந்த ஒரு தொழிலுக்கும் ஓர் அடிப்படை அறிவு முக்கியம் என்பதை கூற வேண்டியதில்லை. தம்மை பொறுத்தவரை தமக்கு கிடைத்த ஒப்புநோக்காளர் பணி ப்ரூஃப் ரீடர் தமது பத்திரிகை பணிக்கு ஒரு பயிற்சி களமாக அமைந்தது என்பதனை பெருமிதத்துடன் விதந்துரைக்கின்றார். ஒப்புநோக்காளர் பணி என்பது வெறும் படிதிருத்தல், ப்ரூஃப் ரீடிங் என்பதோடு மட்டுப்படும் ஒன்றல்ல. செய்திகளோடு அரசியல் மற்றும் துறை சார்ந்த விடயங்களை வாசிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தருவதினால் நிறையவே விடயங்களை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கின்றது. இத்தகையதோர் அனுபவம் பின்னாளில் பத்திரிகை பணியில் தமக்கு பெரிதும் கை கொடுத்ததினால் கஷ்டமுறாமல் இலகுவாக பணிகளை மேற்கொள்ள முடிந்ததெனவும், இத்தகையதோர் பயிற்சி இளம் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுதல் உகந்ததாக அமையும் என்றதோர் கருத்தை இவர் தெரிவித்திருப்பதையும் கருத்தில் கொள்ளலாம். இவ்விடத்தில் ஒரு சமயம் 1978, அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தன நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்ற வேளை தற்செயலாக வீரகேசரியில் ஏற்பட்ட ஒரு எழுத்துப்பிழை எவ்விதம் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியது என்பதனை இவர் மறக்காமல் குறிப்பிட்டிருக்கும் விதமும் ரசிக்கக்கூடியதுதான். சனியன்று ஜனாதிபதி ஜெயவர்தன ஆஸ்திரேலியா பயணம் என்னும் தலைப்பில் ரு என்னும் எழுத்து தவறினால் எப்படி இருக்கும்? சனியன் ஜனாதிபதி ஜெயவர்தன ஆஸ்திரேலியா பயணம் என்னும் தலைப்பில் எப்படியோ தவறுதலாக செய்தி வெளியாகி சுமார் 5000 பிரதிகள் அச்சடிக்கப்பட்ட நிலையில் தவறு கண்டுபிடிக்கப்பட்டதும் அப்போது பிரதம ஆசிரியராக இருந்த சிவப்பிரகாசம் பட்ட தவிப்பும், வெளியார் எவர் கண்ணிலும் தவறு பட்டுவிடாதபடி அந்த சுமார் 5000 பிரதிகளும் ஒளித்து வைக்கப்பட்டு பின்னர் தீக்கிரையாக்கப்பட்டதும் அன்று நாமறிந்த சுவாரஸ்ய விடயமே. 1985 தாம் ஆசிரிய பீடத்துக்கு ஓர் உதவி ஆசிரியராக பதவியேற்பதற்கு ஒரு தூண்டுகோலாக விளங்கியவரும் பிரதம ஆசிரியர் சிவனேச செல்வனுடன் இலக்கிய ரீதியாக நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தவரும் அவ்வேளை ஒப்புநோக்காளர் பிரிவில் தம்முடன் கடமை புரிந்தவருமான லே. முருகபூபதி அந்த நியமனத்தை தமக்கு வழங்கிய சிவனேச செல்வன் ஆகியோரை பின்னாளில் தமது பத்திரிகை துறை முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியவர்கள் என்ற வகையில் தம்மால் மறக்க முடியாதவர்கள் என குறிப்பிடும் இவர், ஆசிரிய பீடத்தில் தமது பணிக்கு மிகவும் ஆதரவாக விளங்கிய செய்தி ஆசிரியர் நடராஜா மற்றும் வார வெளியீட்டு ஆசிரியர் ராஜகோபால், நிர்வாக அதிகாரி எஸ். பாலச்சந்திரன் ஆகியோரையும் அன்று தமது அரசியல் கட்டுரைகளை வாசித்து ஊக்கம் தந்த பத்திரிகையாளர்கள் டி.பி.எஸ். ஜெயராஜ் மற்றும் சந்திரிகா சுப்பிரமணியம் ஆகியோரையும் நன்றியுடன் நினைவு கூறுகின்றார். அன்று உதவி ஆசிரியர் பதவிக்கு தான் புதியவர் எனினும் தமக்கு அன்றாட பொறுப்பாக தரப்பட்ட வெளிநாட்டு செய்தி சேவை ராய்ட்டர் மொழிபெயர்ப்பு பணிக்கு மேலாக செய்தி ஆசிரியர் நடராஜா உள்ளூர் செய்தி தயாரிப்பு, செய்தி மற்றும் கட்டுரை மொழிபெயர்ப்புகள், பின்னர் பிரதம உதவி ஆசிரியர் பொறுப்பில் மேற்கொள்ளப்படும் இரவு நேர பணிப்பொறுப்பு என பல்வேறு பணிகளையும் அடிக்கடி தமது பொறுப்பில் விட அவர் தம்மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு பங்கமில்லாமல் அவற்றை நிறைவேற்றியதால் பின்னாளில் தாம் பொறுப்பான பதவிகளை வகித்த வேளை அந்த அனுபவங்கள் தமக்கு பெரிதும் கை கொடுத்தன என்றும் தெரிவிக்கின்றார்.
அவ்விதமே வீரகேசரி ஞாயிறு பதிப்புக்கும் ஆசிரியர் கேட்டும் கேட்காமலும் கூட வெளிநாட்டு உள்நாட்டு பத்திரிகைகளில் வெளியான அரசியல் ஆய்வு கட்டுரைகளின் மொழிபெயர்ப்புகள், சர்வதேச அரசியல் கட்டுரைகள், விவரணக் கட்டுரைகள், பத்தி எழுத்துகள் போன்றவற்றை எழுதி கொடுக்க அவற்றை எதுவித ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் ஆசிரியர் ராஜகோபால் பிரசுரித்து ஊக்கப்படுத்தியமை தமது பணிக்கு மேலும் வலுச்சேர்த்தன என கூறுகின்றார். மேலும் பத்திரிகை காரியாலயத்துக்குள்ளேயே 3 வருட காலம் பணியாற்றிக் கொண்டிருந்த தனக்கு அதன் பின் பாராளுமன்ற நிருபராக பணியாற்ற கிடைத்த சந்தர்ப்பம் ஒரு புதிய அனுபவமாக தமது பணிக்கு புடம் போட்டதை உற்சாகமாக விவரிப்பதையும் காணலாம். பாராளுமன்ற அனுபவங்கள் என்ற தலைப்பில் அமைந்த அத்தியாயத்தில் பாராளுமன்ற நிருபர் MPM அஸ்கரின் வழிகாட்டலில் தாம் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் 1988 முதல் 1993 வரை பாராளுமன்றத்தில் நிகழ்ந்த பல சுவையான சம்பவங்களை நேர்த்தியாக விவரிப்பதோடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிகழ்ந்த வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட சம்பவங்களை ஆண்டு மட்டும் திகதி வாரியாக விவரிப்பதும் நோக்கத்தக்கது. JR ஜெயவர்தன 2வது தடவையாகவும் ஜனாதிபதியாக பதவி வகித்த அந்த இறுதி காலகட்டத்தில் 1988 பொது தேர்தல் நடத்தப்பட்டு அதில் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சி உலகின் முதலாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவி சிறிமாவோ பண்டாரநாயக்கவை தோற்கடித்து ஜனாதிபதியாகி கண்டி தலதா மாளிகையின் எண்கோண மண்டபத்தில் இருந்து 1989 ஜூன் 2 பதவியேற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றியமை, பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தலிங்கம் சுட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து 1989 ஜூலை 13 அவரது மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் பிரேரணை சபையில் கொண்டுவரப்பட்ட போது பாராளுமன்றத்தில் தமது குடியுரிமையை பறிக்க கொண்டுவரப்பட்ட பிரேரணையை எதிர்த்து அன்று 1980 அக்டோபர் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்த அமிர்தலிங்கமும் சிவசிதம்பரமும் ஆற்றிய உரையை மனதில் கொண்டு திருமதி பண்டாரநாயக்க அவசரமாக சபைக்கு வந்து அமிர்தலிங்கம் நினைவாக தமது நன்றியையும் தெரிவித்து ஆற்றிய அஞ்சலி உரை, ஜனாதிபதி பிரேமதாசாவுக்கு எதிராக அன்று அமைச்சர்களாக இருந்த காமினி திசாநாயக்க, லலித் அதுலத் முதலி ஆகியோர் எதிர்க்கட்சியுடன் சேர்ந்து கொண்டு வந்த அரசியல் குற்றப்பிரேரணை 1991 சபாநாயகர் முகம்மதுவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை உட்பட பல முக்கிய விடயங்கள் தெளிவாக விவரிக்கப்பட்டு நாம் நினைவில் கொள்ள அல்லது தெரிந்து கொள்ள ஏதுவாக இருப்பதையும் கூற வேண்டும். பணிப்பதவி உயர்வு விடயத்தில் எதுவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் வேறிடத்துக்கு மாறி செல்வது பயன் தரலாம் என இவர் நம்பி வாய்ப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருந்த நிலையில் 1990களின் பிற்பகுதியில் பிரபல வர்த்தக பிரமுகரான தீபகத்தின் வேலனையை சேர்ந்த செல்லையா பொன்னுச்சாமி SP சாமி கொழும்பில் புதிய பத்திரிகை ஒன்றை ஆரம்பிக்கவிருக்கிறார் எனவும் அதற்கு ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் எனவும் கேள்விப்பட்டு அங்கு போய் தாமும் சேர்ந்து கொண்டதாகவும், வீரகேசரியில் வார வெளியீட்டில் நீண்டகாலம் ஆசிரியராக பணியாற்றிய ராஜகோபால் தாம் வீரகேசரியில் இருந்து இளைப்பாறியதை அடுத்து தினக்குரலை ஆரம்பிக்கும் பணியில் ஈடுபட்டார் எனவும், வீரகேசரியில் இருந்து விலகியிருந்த பிரதம ஆசிரியர் சிவநேச செல்வனும் தினக்குரலில் சேர்ந்து கொண்டார் எனவும் தெரிவிக்கின்றார். அதேவேளை தத்தமக்குரிய பல்வேறுபட்ட காரணங்களை முன்வைத்து வீரகேசரியில் இருந்து பலர் தினக்குரலில் சேர்ந்து கொண்டனர். அந்த வகையில் வீரகேசரி ஆசிரிய பீடத்தில் இருந்து பாரதி, சீவகன், ஜோன்சன், தேவகௌரி ஆகியோரும் வீரகேசரியின் அன்றைய விளம்பர முகாமையாளரும் கூட தினக்குரலில் இணைந்து கொண்டனர். சில மாதங்களின் பின் யாழ் ஈழநாடு பத்திரிகையில் பணியாற்றிய சிவகணேசனும் வீரகேசரியில் இருந்து KRP ஹரனும் சேர்ந்து கொண்டனர் என்பதனையும் தெரிவித்திருக்கின்றார். தினக்குரல் பத்திரிகையின் முதல் இதழ் 1997 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 ஞாயிறு இதழாக வெளிவந்தது.
1997 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதி முதல் தினக்குரல் தினசரியாக வெளிவரத் தொடங்கியது. பிரதம ஆசிரியராக சிவநேச செல்வன் நியமிக்கப்பட்டார். ராஜகோபால் பத்திரிகையின் சகல அம்சங்களையும் மேற்பார்வை செய்யும் ஒருவராக செயற்பட்டார். தாம் செய்தி ஆசிரியராக நியமிக்கப்பட்ட நிலையில் பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு மேலான காலம் தங்களில் சிலர் பெரும்பாலும் அலுவலகத்திலேயே தங்கியிருந்து வேலை செய்ய வேண்டி இருந்தது எனவும், காலையில் மாத்திரம் வீடு சென்றுவிட்டு 1 மணி நேரத்துக்குள் மீண்டும் அலுவலகத்திற்கு திரும்பி வந்து விடுவதாகவும் தெரிவிக்கும் இவர், நாங்கள் மாத்திரமல்ல, ஸ்தாபகர் SP சாமியும் அவரது புத்திரர்களான கணேசராஜா, கேசவராஜா மற்றும் மருமகன் ரவீந்திரா ஆகியோரும் கூட ஆரம்ப கட்டங்களில் எமக்கு உதவியாக தங்களது பெரும்பாலான நேரத்தை அலுவலகத்திலேயே கழித்தனர். சவால்களை எதிர்கொள்வதில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர்கள் உருக்குலையாமல் நின்றனர் என்பதை பதிவு செய்ய வேண்டியது எனது கடமை என்பதனையும் குறிப்பிடுகின்றார். பத்திரிகை தொடங்கி 3 மாத காலத்தின் பின் சிவகணேசனும் ஹரனும் வந்து சேர்ந்து கொண்டதால் அவர்களின் உதவியோடும் மூத்த பத்திரிகையாளர் நிலாமின் உதவியோடும் செய்தி ஆசிரியர் பொறுப்பை கஷ்டமின்றி நிறைவேற்றக்கூடியதாக இருந்ததென்றும், பத்திரிகை தொடங்கி 3 மாத காலத்தில் ராஜகோபால் அமரரானமை நிர்வாகத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்தியது என்பதனையும் இவர் நினைவில் கொள்கிறார். பணியாற்றுவோர் யாவரும் வீரகேசரி பத்திரிகையாளர்கள் என்பதினால் தினக்குரல் வீரகேசரி பாணியை கொண்டிருந்தமை தவிர்க்க முடியாத ஒன்று. எனினும் தினக்குரல் 10ஓடு 11ஆக இருந்து விடாமல் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு வாசகர்கள் மத்தியில் இருந்து கிடைத்த வரவேற்பு தமக்கு பெரும் உத்வேகத்தை தந்தது எனவும், புதிய பத்திரிகையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஆர்வம் கொண்ட சமூக ஆர்வலர்கள் அலுவலகத்திற்கு வந்து ஆலோசனைகளை கூறியதாகவும், கடிதங்கள் வாசகர்களிடமிருந்து வந்து குவிந்ததாகவும், நாளடைவில் தினக்குரலின் அணுகுமுறையை மற்றைய சில தமிழ் பத்திரிகைகளும் கடைபிடிக்க தொடங்கியதை காணக்கூடியதாக இருந்தது என்ற கருத்தையும் தனபாலசிங்கம் முன்வைக்கிறார். பத்திரிகைக்கு ஆதரவு வழங்கியவர்களில் பல்கலைக்கழக கல்வியாளர்களும் பெரிதும் அடங்குவர் எனவும் கூறுகிறார். போரின் விளைவாக தீவிரமடைந்திருந்த அரசியல் சூழ்நிலையில் பாரம்பரியமான பதுங்கல் நிலையிலிருந்து விடுபட்டு சமூகத்தின் பிரச்சனைகளை வெளிக்கொணரும் வகையில் துணிச்சலான எழுத்துக்களை மக்கள் எதிர்பார்க்க தொடங்கினார்கள் என்பதே உண்மை. புதிய பத்திரிகை மக்கள் மத்தியில் பரந்த அளவில் செல்வாக்கு பெற வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்த நாம் தவிர்க்க முடியாமல் கடைபிடித்த அணுகுமுறைகள் ஒரு வகையில் முன்னோடியாக அமைந்தது என்பதில் சந்தேகமில்லை என்பதையும் குறிப்பிடுகிறார். சமூகத்தில் அன்றாடம் இடம்பெறும் சுவாரஸ்யமான ஆனால் சிந்தனையை தூண்டுகின்ற சம்பவங்களை வைத்து தமக்கே உரித்தான நகைச்சுவை கலந்த நடையில் வீரகேசரியின் பழம்பெரும் பத்திரிகையாளர் டேவிட் ராஜு வீரகேசரியில் எழுதி வாசகர்களால் விரும்பி வாசிக்க பெற்ற உள்ளதை சொல்வேன் மற்றும் நடராஜா எழுதிய வாயாடி என்ற பத்தி எழுத்து போல தானும் தினக்குரலில் எழுத விரும்பி நடுத்தெருவில் பரதேசி என்ற தலைப்பில் ஒரு நாள் எழுதிய ஒரு பத்தி எழுத்து, அதாவது எமது இனப்பிரச்சனையை தமிழக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஏட்டிக்கு போட்டியாக கையாண்ட விதம் குறித்து நையாண்டியாகவும் எழுதிய பத்தி பழம்பெரும் பத்திரிகையாளர் ST சிவநாயகத்தை பெரிதும் கவர்ந்து விட்டதெனவும், அவர் தம்மை பாராட்டியமை தமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்ததெனவும் குறிப்பிடும் இவர், பின்னர் தான் டேவிட் ராஜு எழுதிய பாணியில் உங்களுக்கு ஒன்று சொல்வேன் என்ற தலைப்பில் ஒரு பத்தியை வரைந்ததாகவும் அதுவும் மக்களிடம் வரவேற்பை பெற்றதாகவும் கூறுகிறார். குறிப்பாக சிவசேகரம் அவர்கள் தினக்குரல் ஆரம்பித்த சிறிது காலத்தின் பின் ஆரம்பித்து 29 வருடங்களாக தொடர்ந்து மறுபக்கம் என்னும் தலைப்பில் கோகர்ணன் என்னும் புனை பெயரில் அரசியல் சார்ந்த பத்தி எழுத்து எழுதி வரும் சாதனையையும், நிகழ்வுகளில் கேட்டவை என்ற தலைப்பில் மா பாலசிங்கம் மாபாசி இலக்கிய கூட்டங்களின் விவரங்களை தொடர்ந்து எழுதி வந்ததையும் குறிப்பிடுவதும் கவனத்தில் கொள்ளக்கூடியது.
தினக்குரல் ஆரம்பித்த காலத்தில் இருந்து 7 வருடங்களின் பின் அதன் பிரதம ஆசிரியர் சிவனேச செல்வன் இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தில் பதவியேற்க சென்றதை அடுத்து 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் தனபாலசிங்கம் பிரதம ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். ஹரன் செய்தி ஆசிரியராகவும் பாரதி ஞாயிறு பதிப்பின் ஆசிரியராகவும் நியமனம் பெற்றனர். ஹரன் பின்னாளில் தினக்குரலின் பிரதம ஆசிரியராகி தற்போதும் பதவியில் இருந்து வருகின்றார். பிரதம ஆசிரியராக பதவியேற்றதன் பின் தமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் யாழ் தினக்குரல் ஆரம்பிக்கப்பட்டமை, தினக்குரல் தனக்கே உரித்தான தனித்துவத்துடன் வெளிவந்து கொண்டிருந்த வேளை பிரதம ஆசிரியருக்கு கூட தகவல் ஏதும் தெரிவிக்காத ஒரு நிலையில் வீரகேசரி நிறுவனத்துடன் சேர்ந்து தினக்குரல் நிறுவனத்தின் பெயரை ஏசியன் மீடியா பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் என மாற்றி நிர்வாக மாற்றம் செய்து கொண்டமை, இதனை அடுத்து தமது பணியில் ஏற்பட்ட மாற்றங்கள், பின்னர் வீரகேசரியின் நிர்வாக இயக்குனர் குமார் நடேசன் பணிப்பின் பேரில் சமகாலம் என்னும் அரசியல் சஞ்சிகையை நடத்தியமை, மீண்டும் வீரகேசரியில் பணிபுரிந்தமை, 2020 கொரோனா தொற்று நோய் பரவியதை அடுத்து தமது பணிக்கு விழுந்த வேட்டு என விவரிக்கும் இவர் மேலும் தமது நூல்கள், கம்யூனிஸ்ட் தலைவர் சண்முகதாசனுடன் தாம் கொண்டிருந்த தொடர்புகள், தமது கதையை எழுத வைத்தவர்கள் என்றவாறு விவரித்து நிதானமாகவும் நடுநிலை தவறாமலும் மிகவும் நேர்த்தியாகவும் விறுவிறுப்பு குறையாமலும் தமது கதையை நகர்த்தி வாசகர்களை கவர்கின்றார். பிரபல பத்திரிகையாளர் வீரகத்தி தனபாலசிங்கம் தந்திருக்கும் பத்திரிகை துறையில் என் கதை இளம் பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகையாளராக விரும்பி அத்தொழிலை நாடுபவர்களுக்கும் சிறந்ததொரு கைநூலாக அமையும் என்றே கூறலாம். அத்துடன் பத்திரிகை துறை குறித்து அறிய விரும்பும் வாசகர்களுக்கும் இந்நூல் நன்றே உதவும். தமது நெருங்கிய உறவினரும் பீக்கிங் வானொலியில் ஒலிபரப்பாளராக பணியாற்றியவருமான அமரர் பாரதிநேசன் வி. சின்னத்தம்பி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ள இந்நூலுக்கான முகவுரையை பேராசிரியர் M.A. நுஹ்மான் வழங்கியுள்ளார். TPS ஜெயராஜ், பேராசிரியர் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியன், லட்சுமணன் முருகபூபதி, தட்சிணாமூர்த்தி மதுசூதனன் ஆகியோர் வாழ்த்துரைகளை வழங்கியுள்ளனர். குமரன் அச்சகம் இலக்கம் 39, 36வது ஒழுங்கை, கொழும்பு 6 இந்நூலை அச்சிட்டு பதிப்பித்துள்ளது. நன்றி.